டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். பிரதமர் உங்கள் பெயரை தவிர்த்து விட்டு பேசியது அந்த தருணத்தில் எப்படி உணர்ந்தீங்க? நான் மட்டும் இல்லை, அமைச்சர் மூத்த அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களும் அந்த மேடையில் இருந்தாங்க. 2 பேரையும் சொல்லாமல் மாநில அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னார். என்னோட தொகுதி இது, அமைச்சரோட மாநிலம், அதனால் யாரும் சொல்லி அங்கீகாரம் தேட வேண்டியதில்லை. அதனால் சொல்லலைங்கிறது தோணுச்சு, அவ்வளோதானே தவிர அந்த மேடையில் ஒரு தர்ம சங்கடமாக நீங்கள் உணரல? நான் உணரல, மேபி மற்றவங்க கூட இருந்தவங்க உணர்ந்திருக்கலாம். பிரதமர் திட்டமிட்டு பெயரை தவிர்த்து விட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கே, நீங்கள் எப்படி உணரலையா? இல்லை, எனக்கு இன்னைக்கு கூட என்னோடய தொகுதியில் இருந்து வந்தவங்க எல்லாமே ஏன் அப்படி பேரை சொல்லலைன்னு வருத்தப்பட்டாங்க. நான் சொன்ன பதில் அதுக்கான சொல்லணும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்தது. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கவங்களுக்கு நானும் அவர் அமைச்சர் வேலு அவர்களோ யாருன்னு தெரியும். ஸோ அந்த அங்கீகாரம் அங்கேருந்து தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிறைய நேரங்களில் உங்கள் மீதான விமர்சனங்களையே ஒரு மௌனமாக கடந்து செல்வது உங்களுடைய வழக்கமாக இருக்கும். சிலதை தவிர்த்துட்டு போயிடுவீங்க. ஆனால் பிரதமரினுடைய பேச்சின் ஊடாக பார்க்குறப்ப திமுகவின் மீது கொண்ட வெறுப்பா அல்லது எதிர்ப்பா, எந்த தன்மையில் அவர் அப்படி பெயரெல்லாம் குறிப்பிடாமல் போனார்ன்றது ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதை நீங்கள் உணரலையா? இல்லைங்க, நிச்சயமாக அவருக்கு அதுவும் தேர்தல் நெருங்க நெருங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு வெறுப்பு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஒரு இடத்தை இன்னும் நாங்கள் விட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வும் இருக்கலாம். ஸோ அது ஏன்னா அவர் பேசும்பொழுதுமே பொதுவாக மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு மேடையில் இருக்கும் பொழுது அரசு நிகழ்ச்சியில் யாரும் அரசியல் பேசுவதில்லை. அதையெல்லாம் தாண்டி சில விமர்சனங்களையும் அவர் வைப்பதை பார்க்க முடிந்தது. அதனால் நிச்சயமாக இன்றைக்கி கூட முதலமைச்சர் சொல்லியிருப்பது போல் வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சுக்களில் அது தெளிவாக தெரிகிறது. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த நிகழ்விலேயே கூட அவர் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் மீதான விமர்சனம், யூபிஏ கவர்மெண்ட் எல்லா திட்டங்கள்லாம் பேப்பரில் தான் இருக்கும், நான் தான் செயல் வடிவம் தருகிறேன் அப்படின்னு அந்த விமர்சனம் நீங்கள் இருக்கிற தருணத்திலே நிகழ்ந்ததை எப்படி உணர்ந்து? இல்லை, ஆக்சுவலாக இப்போ நேற்று அனௌன்ஸ் பண்ண அந்த அவுட்டர் ஹார்பர் ப்ராஜெக்ட் நீண்ட நாளாக வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கை. 12-13 பட்ஜெட்டில் திரு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த பொழுது அதுக்கு கிட்டத்தட்ட 23 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது அந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. அந்த அவுட்டர் ஹார்பர் ப்ராஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பாகவும் அது அறிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வருகிறது. முதல் பிஜேபி பட்ஜெட்டில் அடுத்த அறிவிப்பு திரு அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருக்கிறார். அவர் அறிவிக்கிறார், மறுபடியும் அதை அறிவித்து அதுக்கு முதல் கட்டமாக ஒரு 11 கோடிக்கு மேல் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் அடுத்த தேர்தலும் அடுத்த 5 ஆண்டும் முடிந்து விட்டது, கிட்டத்தட்ட 10 வருஷம் கடந்திருக்கு. ஆனால் இப்பொழுதுதான் இந்த தேர்தலுக்கு முன்னால், அறிவிப்பு வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்னால் மறுபடியும் இந்த திட்டத்தை பிரதமர் தொடங்குகிறார். அதுக்கு 7000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 23,000 கோடி ஒதுக்கினதுக்கு இன்றைக்கி 7000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அதனால் யார் அது 10 வருஷமாக கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்கன்னு நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இதே போல் எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாங்க. நானே போய் அந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரியை பார்த்து கேட்டிருக்கேன், நைப்பர் அறிவிக்கப்பட்ட நைப்பரை பண ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு. அது நடந்ததாக தெரியல. அதே போல் எய்ம்ஸ் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம், நாடாளுமன்றத்துலேயும் அதுக்காக குரல் எழுப்பிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால்
இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒன்றும் செயல்பாடுகள் பிரதமர் கிடையாது. என்னோட தொகுதியில் செப்பெட் ரொம்ப கேட்டு செப்பெட் அறிவிக்கப்பட்டது. இதுவரைக்கும் பண ஒதுக்கீடு கூட அதுக்கு செய்யலை. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.